வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயம் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணேஸ்வரன். தனிப்பட்ட அரசியல் விவகாரங்கள் மற்றும் தனிநபர் அவதூறுகளை கட்டுப்படுத்தும் ஆற்றல் ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு இல்லாமையை சுட்டிக்காட்டி கூட்டத்தில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வெளியேறியுள்ளார். யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தனிப்பட்ட விடயத்தை முன்னிறுத்தி 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையே கடும் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டதால் சில நிமிடங்கள் அமளி துமளி ஏற்பட்டது. வழிவடக்கில் முன்னெடுக்கப்படும் மின் இணைப்பு விடயம் தொடர்பில் விவாதம் முன்வைக்கப்பட்ட போது ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினரான இளங்குமரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் அவர்களது தனிப்பட்ட விடயங்களை முன்னிறுத்தியதாக மாறியது. குறிப்பாக 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மற்றவரது காதல் விடயங்கள், மோசடி மற்றும் பெண்களை ஏமாற்றிய கதைகள், நிதி மோசடிகள் உள்ளிட்ட பல விடயங்களை முன்னிறுத்தி நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் முன்னிலையில் வாய்த்தர்க்கத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் குறித்த விவாதத்தை இடைநிறுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஒருங்கிணைப்பு குழு தலைவரிடம் வலியுறுத்திய போதும் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் குறித்த இருவரையும் கட்டுப்படுத்த முடியாது ஆளுமையற்றவராக காணப்பட்டார். ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் ஆளுமையற்ற நிலையை அவதானித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கூட்டத்தை விட்டு வெளியேறி சென்றிருந்தமை பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் மின்கம்பத்தில் சிறுமியை கட்டி வைத்து தாக்கி சித்திரவதை புரிந்த குற்றச்சாட்டில் பெண்ணொருவரை கைது செய்வதற்கு மருதங்கணி போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். கூடத்திணை பகுதியை சேர்ந்த 14 வயது சிறுமியொருவர் தனது வீட்டுக்கு அருகில் உள்ள கடையில் பொருட்களை வாங்க சென்ற சமயம் கடையில் இனிப்பு பொருட்களை திருடினார் என கடை உரிமையாளரான பெண் சிறுமியை மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கி சித்திரவதை செய்துள்ளார். பின்னர் சிறுமி காயங்களுடன் வீட்டுக்கு சென்ற நிலையில் வீட்டார் சிறுமியை பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. சிகிச்சையை தொடர்ந்து சட்ட மருத்துவ அதிகாரி சிறுமியை சோதனை செய்த போது சிறுமியின் உடலில் அடிகாயங்கள் இருந்ததுடன் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டுமைக்கான காயங்களும் காணப்பட்டுள்ளன. அது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு சட்ட மருத்துவ அதிகாரி அறிவுறுத்தியதை அடுத்து தாக்குதலாளியான கடை உரிமையாளரான பெண்ணை கைது செய்வதற்கு போலீசார் அவரது வீட்டுக்கு சென்ற சமயம் அவர் தலைமறைவாகியுள்ளார். அவரை கைது செய்வதற்கு போலீசார் நடவடிக்கையை எடுத்துள்ளனர். அனுராதபுரம் போதனா மருத்துவமனையின் பெண் மருத்துவரை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நேற்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். நேற்று சந்தேக நபரை அடையாளம் காண முன்னிலைப்படுத்தப்படவிருந்த நிலையில் குறித்த பெண் மருத்துவர் சமூகம் அளிக்காத காரணத்தினால் குறித்த ஆள் அடையாள அணிவகுப்பு முன்னெடுக்கப்படவில்லை. அதன்படி சந்தேக நபரை எதிர்வரும் 28ஆம் திகதி வரையில் மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு அனுராதபுரம் பிரதான நீதிவான் நாளக ஜெயசூரிய உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனவரி 1ஆம் திகதியில் இருந்து தற்போது வரை நாடு முழுவதும் 10,886 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் டெங்கு பரவலை கட்டுப்படுத்த தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு, கொழும்பு நகர பிரிவு, கம்பகா, களுத்துறை, மாத்தறை, மாத்தளை, மட்டக்களப்பு, ரத்னபுரி மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் விசேட நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன. குறித்த பகுதிகளில் டெங்கு பரவக்கூடிய 37 இடங்களை அடையாளம் காணப்பட்டு தற்போதுள்ள தரவுகளின் அடிப்படையில் ஒரு சிறப்பு டெங்கு கட்டுப்பாட்டு களத்திட்டத்தை நடத்தவும் டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு திட்டமிட்டுள்ளது. குறித்த நிகழ்ச்சி மார்ச் 27, 28 மற்றும் 29 ஆகிய திகதிகளில் நடைபெறும் எனவும் இதன்போது வீடுகள், பள்ளிகள், பணியிடங்கள், நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், வழிபாட்டு தலங்கள், பொது இடங்கள் மற்றும் ஆபத்தான பகுதிகளில் உள்ள பிற வளாகங்கள் கள ஆய்வு குழுக்களின் பங்கேற்புடன் கண்காணிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி 1ஆம் திகதியில் இருந்து தற்போது வரை நாடு முழுவதும் 10,886 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நாட்களில் அவ்வப்போது பெய்யும் மழை காரணமாக எதிர்வரும் நாட்களில் டெங்கு நோயாளிகள் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாகவும் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. 1 கிலோவிற்கும் அதிகமான கேரள கஞ்சா போதைப் பொருளை மோட்டார் சைக்கிளில் எடுத்து சென்ற சந்தேக நபர் ஒருவரை அனுராதபுரம் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்றைய தினம் மாத்தளை சந்தை குருந்தங்குளம் பகுதியில் நடாத்தப்பட்ட சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபரை கைது செய்துள்ளதுடன் கேரள கஞ்சா மற்றும் சந்தேக நபர் பயணித்த மோட்டார் சைக்கிளையும் வலய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்டவர் மிகுந்தலையை சேர்ந்த 33 வயதுடையவர் என ஆரம்ப கட்ட போலீஸ் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் வலய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிரான பிரேரணை ஒன்றில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கைச்சாத்திட்டுள்ளனர். அதன்படி அவரை போலீஸ் மா அதிபர் பதவியில் இருந்து நீக்கும் குறைத்த பிரேரணை இன்று நாடாளுமன்றத்தில் சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் ஏப்ரல் 3 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கடந்த 2023 ஆண்டு வெலிகம பெலேலி பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு அருகில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த தேசபந்து தென்னக்கோன் 20 நாட்கள் தலைமறைவாக இருந்த பின்னர் மார்ச் 19 நீதிமன்றத்தில் சரணடைந்தமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக நாடளாவிய ரீதியில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்களில் 263 வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. ரத்து செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் தொடர்பில் நீதிமன்றத்தை நாடவுள்ளோம் எனவும் கிராமத்தின் அதிகாரத்தை மீண்டும் கைப்பற்றுவோம் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு நாடளாவிய ரீதியில் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளோம். தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேட்பு மனுக்களில் 263 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. பிறப்பு சான்றிதழின் செல்லுபடி காலம் காரணமாக ஒரு சில வேட்பு மனுக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இவ்விடயம் தொடர்பில் நீதிமன்றத்தை நாடுவோம். 2018 ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெருமளவிலான உள்ளூராட்சி அதிகார சபைகளை கைப்பற்றினோம். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் அமோகமாக வெற்றி பெற்றோம். இம்முறை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மீண்டும் கிராமத்தின் அதிகாரத்தை கைப்பற்றுவோம். தேசிய மக்கள் சக்தி போலியான வாக்குறுதிகள் மற்றும் 75 ஆண்டுகால அரசாங்கங்கள் மீதான வெறுப்பு ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தியே ஆட்சிக்கு வந்தது. ஜனாதிபதி பதவிக்கு வந்த 6 மாதங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் மக்களுக்கு வழங்கிய எந்த ஒரு வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை. தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தின் பொய்யை மக்கள் தற்போது நன்கு விளங்கிக் கொண்டுள்ளார்கள். ஆகவே நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்துக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்ல விவகாரத்தை அரசாங்கம் தற்போது மறந்துவிட்டது. வீட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தியோகபூர்வமாக அறிவித்தால் அவர் நிச்சயம் வீட்டை விட்டு வெளியேறுவார் என்றார். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.